அண்மைச் செய்தி. நெய்வேலி என்எல்சியில் 20 விழுக்காடு போனஸ் வழங்க கோரி ஒப்பந்த தொழிலாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நாகமுத்து இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நாகமுத்து, இந்த போராட்டம் தொடர்பான விவரங்கள். வணக்கம் வினிதா. நெய்வேலி என்எல்சியில பணியாற்றக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள் போனஸ் வழங்க கோரி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த சுரங்க நிர்வாக அலுவலகத்தை செல்ல முயன்ற போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்திட்டு இருந்த. இதனால பாத்தீங்கன்னா காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளும் கடுமையான வாக்குவாதமும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டம் நெய்வேலியில என்எல்சி இந்தியா லிமிடெட் நிறுவனம் இயங்கி வருகிறது. இங்கு பாத்தீங்கன்னா சுரங்கம் 1 விரிவாக்கம், சுரங்கம் 2 என 3 திறந்தவெளி சுரங்கங்கள் மூலமா பழுப்பு நிலக்கரி வெட்டி எடுக்கப்பட்டு மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்துல பாத்தீங்கன்னா 8000க்கும் மேற்பட்டோர் நிரந்தர தொழிலாளர்களாகவும் 10,000க்கும் மேற்பட்டோர் ஒப்பந்த தொழிலாளர்களாகவும் பணியாற்றி வரக்கூடிய சூழ்நிலையில இந்த என்எல்சி நிர்வாகம் என்எல்சியில பணியாற்றும் அதிகாரிகளுக்கும் நிரந்தர தொழிலாளர்களுக்கும் அதிக அளவு போனஸ் வழங்குவதாகவும், இங்கு பணியாற்றக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் சொசைட்டி தொழிலாளர்களுக்கு 8.33% மட்டுமே போனஸ் வழங்குவதாகவும் கூறி என்எல்சியில பணியாற்றக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் 20% போனஸ் வழங்க வேண்டும் என்று கோரிக்கையினை வலியுறுத்தி நெய்வேலி கியூ பாலத்தின் அருகே ஒப்பந்த தொழிலாளர்கள் பேரணியாக இந்த சுரங்க நிர்வாக அலுவலகத்தை நோக்கி வந்தனர். அப்போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியதுனால அவர்கள் திடீரென்று அங்கே சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர். அங்கு இவர்கள் தங்களது கண்டனத்தை தெரிவிக்கும் விதமாக ஒப்பந்த தொழிலாளர்கள் பாத்தீங்கன்னா செல்போன்ல டார்ச்சை அடித்து தங்களது எதிர்ப்பையும் கண்டன முழக்கங்களையும் எழுப்பினர். அதைத் தொடர்ந்து அவர்கள் சுரங்க நிர்வாகம் அலுவலகம் நோக்கி செல்ல முற்பட்ட போது அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால பாத்தீங்கன்னா அங்கு பணிபுரியக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இதில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி நாகமுத்து.